திணை குணத்தில் வங்கிளிகளை தனை விரட்ட வள்ளியா 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 திணை குணத்தில் வங்கிளிகளை தனை விரட்ட திணை மாவை உண்ட வடிவடி திருமலை திருச்செந்தூர் ஆறுபடை அந்த மாறுபாடா சுவாமி இஷ்டமுடன் ராமா உன்புகளை வில்லில் பாட இஷ்டமுடன் ராமா உன்புகளை வில்லில் பாட தந்தனை தனைகள் தாளம் தாளம் குந்தனை தனைகள் தாளம் முந்திய குரு நமக்கு முக்கண்ணம் பரமேஸ்வரனா முந்திய குரு நமக்கு முக்கண்ணம் பரமேஸ்வரனா ஓங்கார நாதத்தில் நாதமாய் வந்து உதித்த நாதத்தில் நாதமாய் வந்து உதித்த நமச்சிவாயம் என்ற மூல பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்ன கணவதிய எங்கோர கணவதிய எங்கோர சுவாமி கனவிலையோ நான் மர அயனை குணவதியா ஒரு முக சுவாமி குந்தரமே உமை பாட அயனை பாடுவோமே ராமவன் ராம பலகாலோ உமை தொடர் ராமவன் ராம தச்சடா தேசமெல்லா அயனை கூறுவேனே ராமவன் அயனை கூறுவேனே ராமவன் அயனை புத்தகுரை அணைகிறாமல் நாதகுருவேனே ராமவன் ஒரு குற்றகுர சுவாமி ஆதியில மாலை தேடி காண தேடி காணோட சீர்வாதத்தை நம்பிதலைய குணமாக்கி நிலையத்தில் ராமர் வானோ வீசுகோலா சோலை நாங்கள் பாட அயனே உந்தன் சோலை நாங்கள் பாடு ஹரி ராமா ராமா சொல்ல நாங்கள் எங்களுக்கு துணை இருப்பாய் ஹரி ராமா தாயை கலை மகளை சத்தி மலை மகளே மலை மகளே மலையரசனுடைய மகளை தாயை கலை மகளை மலை மகளே நம்ம மலையரசன் திருமக வாழ்மையில அம்பிகையா வேண்டும் அம்மா அம்மா வளமே
இருக்கும் ஈஸ்வரி தாய வந்தருள வேண்டுமா அம்மா இடம் இருக்கும் வணக்கிலே சக்தி எனக்கருள வருவாய அம்மா நெஞ்சு முட்டினா உணர்ந்து அவங்க தடமாறும் வேலைதான் அங்கட அவங்க தடமாறிடாம கூறலும் அங்கிடாமல் தட உணர்ந்திடாமல் நினைவுதட மாறிடாமல் விளையோ விளையாட வேண்டும் எனக்கு மனமிறங்கி எனக்கருள வருவாயம்மா அருள் புரிய வேண்டுமா மகளை கலைமகளே மகளை கலைமகளே சக்தி எனக்கருள அம்மா எனக்கருள வருவாயம்மா சுவாமி அரக்கர்களை கருவறுத்த ராமா அன்னை சீத அடிகளுக்கு அருள் புரியுமா சீதையோட மடவாள ஸ்ரீராமச்சந்திரன் அருள் புரியுமா வாசலைய திருமகனே ராமா ராமா அருள் புரியுமா தாயே மஞ்சன முகமழகி மாயனங்க மாரியம்மா காரியம்மா கருள வேண்டும் அம்மா கொடுத்த காரியம்மா கருள வேண்டும் அம்மா ஆண்டவளே அம்மா முகம் கொண்டவளே கொடம்மா கணியமும் கூடாது தகனால் வந்து அருள் புரிவாய் கணில் பிறந்தவளே மாரியம்மா புரிவாய் இடத்தில் பிறந்தவில்லை அப்படி சுடரையா இருக்க குல தேவதையா தெரியாண்டவர் சாத்தாவி புரிவா பெற்று நெட்ட பெற்றி காட்டுவான அம்மா கருள வேண்டும் ஐயா ஆளுக்கு இளைய தம்பி ஆரிய முத்துப்பட்டா ஏழும் மலக்காவும் புல்ல முத்தைய வாசலில யாருக்கு முகமாக தேவதையா ஆரிய நாட்டில பிறந்தவர் தம்பி ஆரிய முத்துப்பட்டா அடியாளுக்கு அருள் புரிவார் மக்காது மக்களை மக்காது மக்களை அற அற இந்த அருணாசல பெருகில அங்க இருக்கும் தேவதையா எம்மா வடக்கு வாச கோட்டக்காரி எங்க வடக்கு வசல்வி அம்மா வந்தருள வேண்டும் அம்மா ஆண்டவளை முப்படாது முன்னால் வந்து கூடலும் கூடுகின்ற பெரிய தன்னதியில சிவலிங்கமா முளைத்தவரே பெரிய சூழலை பெரிய வந்தவதையா சுவாமி ஐயா அடியாளுக்கு அருள் புரிவா வழி மறுத்தவரை காட்டு நீலியம்மா பாப்பான மதம் முடிக்க பலகனலும் பிறந்த வேலை பந்தள செக்கியம்மா முன்னால் வந்து படிப்பறிய படிப்பறிய
அறிவ படிப்பாரிவே பாட்டில் உள்ள வகை அறிவ வகையறிய அறிவ எழுத்தறிவ எழுத்தறிய நாட்டில் உள்ள வகை அறிவ வகையறிவ யாடறிய நாளை தண்ணி நாளை தன்னு எழுத வைத்தார் என்போருவாய் குருவும் எல்லை அறியாத நாளையில நாளையிலே நாளையிலே விவரம் செய்தார் என்போருவாய் குருவோ விவரம் செய்தார் என்போருவாய் சுவாமி ஐந்து நல்ல வயதில ஐயா அறியாத பிராயத்தில அறிவுக்களை படிக்க வைத்தார் அப்பாவை நான் சுவாமி கற்றுதந்த வாத்தியாரை கனவிலையோ மறப்பதில்லை சொல்லி தந்த வாத்தியார் சுப்பனத்தில் மறப்பதில்லை ஒரு நாள் மறப்பதில்லை ஐயா நெஞ்சு ஒரு நாள் மறந்தார் ஐயா நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லால மறந்தார் சொல்லி தந்த அண்ணாவி சுப்பனத்தில் மறப்பதில்லை சுவாமி கச்சுதந்த வாத்தியார் அண்ணாவி குருவாக்கி கடலா தென்காசி முக்கடலா சீரநல்லூர் தண்டறிய வெள்ளிசை கவிகள் விழுத்தம் போட்டு அறுத்தம் சொல்லும் மாநிலமும் காதி வைத்து மண்டலங்கள் வடைத்து மண்டலங்கள் வடைத்து சுவாமி சுவாமி கச்சுதந்த வாத்தியார் அண்ணாவி குருவரை அம்பாசமுத்திரம் பக்கத்தில் அண்ணார் கோவில் வாகையோ அகிமையுடன் வாழ்ந்து வாரோ வெள்ளிசை கவிகள் விருத்தம் போட்ட அறுத்தங்களோ ஆடாத தெய்வங்களை ஆட வைத்து வியாபாரையா யாரும் புகழும் பெற்று யாரும் புகழும் பெற்றையம்மா பிச்சம்மாவர் பாதுரே சுவாமி கச்சுதந்த வாத்தியாரா அண்ணாவி குருவர்தா சுந்தரங்கள் பூச்சொரியும் சுந்தர பாண்டிய மணி கவிகள் பாடும் அறுத்தம் சொல்லிங்க பலவரம் வியாதி வந்து சாரி மல்லி பூச்சொரியும் கச்சுதந்த வாத்தியாரா அண்ணாவி குருவர்தா சிறந்த இடம் மாணவர்கள் வந்து வரும் கவிகள் எல்லாம் ஆடாத தெய்வங்கள் ஆட வைத்து பேசாத தெய்வங்கள் பேசவித்து அஞ்சிலையார் இருந்தாலும் பேச வைப்போம் உங்கதிவிட்டு மண்டலங்கள் மாறியும் வந்த வந்த சமயோர்கள் இனி வரப்போற பெரியோர்கள் வணக்கம் செய்த மாறு பேரும் பெரியோர்கள் போக சபையோர்கள் குழந்தை நமஸ்கரித்தோ பெரிய
குறைவிருக்கும் இசக்கியம்மா அம்மா உன்னுடைய வாசலில சாத்தா கதை சுருக்க சொல்லு சக்தி கதை பாட போறோம் பாடுகிற பாட்டதில வந்துட்டாலோ பாடகி போல் என்ன வேண்டும் ஐயா சொல்லுகிற சொல்லதில வந்துட்டாலோ குழந்தை நினைக்கணுமே அறிந்து நாம் பாடிட்டால் அறியாமல் பாடிட்டால் ஐயா தெரிந்து நாம் பாடிட்டால் என்ன தெரியாமல் பாடிட்டால் பின்னால் வந்திட்டாலோ பின் சொல் முன்னால் வந்திட்டாலோ 6 வேளை 100 கூட்டம் எங்களை ஆதரிக்க ஐயா 6 பிள்ளை 100 கூட்டம் எங்களை ஆதரிக்க சபையோர்களே பெரியோர்களே ஆமா இங்க சபை நிறையக்கூடிய வந்த தாய்மார்களே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நாமலை பெற்றெடுத்த தாய்மார்களே வருங்கால வாலிப இளம் சிங்கங்களே மற்றும் வயதான சிங்கங்களே இந்த அருணாசல பெரியிலே ஆமா மன்னாதி மன்னவர் மரவர் குல வம்சத்தில் கொள்விருப்போம் ஆமையா என அங்கையற்கனி அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பரமேஸ்வரி அம்மா செட்டி வழி மறித்தவர் செங்காட்டு நீலி ஆமா முப்பந்தலை இசக்கியம்மாளுக்கு ஆடி மாதம் 2வது வெள்ளி சரி கொடை விழா ரொம்ப பெருவிழாவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆமா மணமகிழ்ந்து வாழ்ந்து வரும் நாளையில பிரம்மரிசி பொன்னுருகி பெண்கொடிக்கு அணங்கு காலமாக பிள்ளை இல்லாமல் இருந்து அந்த சிவனையே நினைத்து அந்த பெருமரிசியும் பொன்னுருவியும் தவம் இருக்க அந்த ஆண்டவனார் கிருபையால் அழகான குழந்தை கிடைத்தது அந்த குழந்தைக்கு அந்த சிவனுடைய அருளால் கிடைத்த அந்த குழந்தைக்கு சிவ குழந்தை என்று வேணாம கொடுத்து அந்த சிவ குழந்தை பாலகனை சிவகுழந்து பாலகன ஒரு வண்ணமுமா சிவகுழந்து பாலகன ஒரு வயதா 2 வயதா ஒன்று காது கொண்டே கமலை சிவ குழந்தை பாலகன 4 வயதமா அவன் நடந்து விளையாடுவான் 5 நல்ல வயதா அறிவுக்கால பிராயமானாள் இப்படி 12 வயதாக இருக்கும் பொழுது சிவகுழந்தை பாலகனானவன் தன் தகப்பனால் செய்யும் பூசையா அனுதினமும் பார்த்த சிவகுழந்தை பாலகனுக்கு நாமளும் சிவனுக்கு பூசை செய்ய வேண்டும் என்று அந்த பிரம்மரிசியிடம் அந்த சிவகுழந்தை பாலகா அப்பா சிவனுக்கு நானும் பூசை செய்வேன் என்று சொல்லும் பொழுது என் மகனே சிவகுழந்தை நீனோ வயதுல சின்ன பையன் 5 கால பூசையிலே ஒரு வேளை கூட நம்ம சிவனோட தோஷம் குறைத்து விட நம்மளுக்கு இத்தனை காலமாகவே சிவனுக்கு பூசை செய்ததுல ஒரு புண்ணியமும் கிடையாது அப்பா என்ன சிவனுக்கு 5 கால பூசையும் நான் அனுதினம் தவறாமல் ஒருவேளை பூசை தவறாமல் நான் செய்து வருவேன் என்று அந்த சிவகுழந்தை பாலகனானவன் சொன்ன பொழுது அப்படியாட்டும் என்று மகனை சிவகுழந்தை ஆண்டவமாக வளர்ந்து கால பூசையது 5 கால பூசையது 5 நாள அழகினா மோசிடுவாடா
இத போது கைலாசம் தன்னதிலே அண்ணாதிலே நிறைய கூடிய வந்த தாய்மார்களே, வந்து அமர்ந்திருக்கும் தாய்மார்களே, இந்த அருணாசல பெரியிலே ஆமா குழுவி இருக்கக்கூடிய என் சொந்த பந்தங்களே, சொந்த பந்தங்களே, இந்த ஊருக்கு நம்ம பழசுதான். ஊருக்கு பலசுதான். அம்மா வடக்குத்தி அம்மா வடக்கா சொல்லி அம்மாளுக்கு 5-6 வருஷம் கும்மிப்பாட்டுக்கு வந்த ஆமா கும்மிப்பாட்டுக்கு முளப்பாரிக்கு நம்ம வந்திருக்கோம். வந்திருக்கோம். ஆனா வில்லுப்பாட்டுக்கு நம்ம புதுசு தானே. பாட்டுக்கு 2-3 வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மேல இசைக்கும் கீழே இசைக்கும் ஆ, வரவே நேரமே கிடையாது. ஆனா இந்த வருஷம் தான் அட்வான்ஸ் போட்டதுல இருந்து நம்ம தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கடினம் தான். என்ன செய்ய, 3 கோயில்ல முளப்பாரி போட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம சொந்த பந்தங்க நம்மள ஆசைப்படுத்தாங்கன்னு சொல்லி இந்த இசைக்கியம்மாளுடைய வாசலில தெற்கு வாகை குலத்தை சேர்ந்த சங்கர் வில்லிசை குழுவினர்கள். அதோட இந்த ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை ஆமா அம்மா இசக்கி அம்மாளுக்கு கொடை விழா நம்ம பெருவிழாவை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமா முடியாத மழை பரவாயில்ல, தென்காசில இருக்கவே முடியலையே. எங்க ஊர்ல பம்பளி பட்டணத்துல மழைய பாத்தியலோ, அங்க இருந்து உங்களுக்கு தண்ணிய பூரா அனுப்பி விடுதோம். வாய்க்கா நிரம்பிடுத. நான் நம்ம காட்டுல வெக்கையில கிடந்துட்டு எனக்கு தென்காசியில போய் முளைப்பாரி வளர்க்கணும்னு போறவே பாத்திட்டு படுக்க வேண்டியது இருக்கு. அதனால இந்த இசக்கியம்மன் திருவாலயத்திலே ஆமா இதற்கு முன்னாலே இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில இதற்கு முன்னாலே எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேர அறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் பாடியிருப்பார்கள். போன வருஷமும் நம்மளுக்கு தான் என் கையில அட்வான்ஸ் கொடுத்தாரு. நான் தான் எங்க சித்தி ஒரு ஆளை வர சொன்னேன். ஆமா அதனால் இந்த வருஷம் உனக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்துள்ளார்கள். ஆமா என் சிற்றறிவுக்கு ஏற்றபடி, ஆமா என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தபடி, ஆமா ஐயா, கச்சது கைமணளவு என்பார், ஆமா கல்லாதது உலகளவு என்பார். ஆமா கற்க கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தகன் இருக்கான். ஒருவரை போல் ஒருவரும் பாட முடியாது. ஆமா ஐயா, ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு விதமாகவே பாடுவார்கள். ஆமா அது அந்த காலம் எப்படி படிச்சாலும் அந்த காலத்துல ஆளு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சவுண்ட் நல்லா இருக்கணும், கதை நல்லா இருக்கணும். எடுத்துக்கோங்களே, நம்ம அருணாசல பேருக்கெல்லாம் சாமானியமான வில்லே வந்ததே கிடையாது. இப்ப மொனச்ச வில்லுக்கெல்லாம் வருது போதுன்னு வர இருக்கு. இப்போ வயசு 20 வயசுக்குள்ள இருக்கணும், பிள்ளை சிவப்பா இருக்கணும், நல்ல கலரா இருக்காளோ. வில்லுக்கு இப்பெல்லாம் கேக்குது 1.5 லட்சம். இதுக்கு முன்னால அந்த காலத்துல எல்லாம் இந்த முளவத்த சோளத்துக்கு கூட வில்லுக்கு வந்திருக்காங்க. தெய்வத்துக்குன்னு உழைச்சிருக்காங்க. ஆமா ஐயா, இப்ப படிக்குது 3 மணி நேரம் கூட நல்லா படிக்க மாட்டேங்காங்க. ஆமா அட்வான்ஸ் கேட்கும் போதே வில்லு மேடை எனக்கு இந்த பாட்டு கச்சேரிக்கு மாதிரி மேடை இருக்கணும், மதியம் சாப்பாடு சிக்கன் பிரியாணி இருக்கணும், ரூம் தங்கறதுக்கு ஏசி ரூம் இருக்கணும். இத்தனையும் சம்மதிச்சு கொடுக்க தானே செய்தாங்க. கொடுத்தாதான் அதுக்கு தக்கன இவ்வளவு இருந்து பாக்காவோ. இத்தனத்துக்கும் சம்மதிச்சு கொடுக்க பேத்தானே அப்படி வில்லு கேக்கல. ஆனா நம்ம அருணாசலபுரத்துல அப்படி கிடையாது. எவ்வளவுதான் கலர் இருந்தாலும் சரி. ஆனா இப்ப ஏதோ புதுசா முளைச்சு வருதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா செகமாலுக்கு. ஆனா இதுக்கு அருணாசல பேரு இந்த சம்புத்து எங்க வாவ குளத்துல ஆமா இப்படி இடத்துல எல்லாம் ஆமா நல்ல கதை கேட்பாங்க. ஆமா ஐயா, கதை நல்லா படிக்கணும். ஒரு கதையை விட்டாலும் 5 வயசு பிள்ளை கூட எந்திரிச்சு வந்து கேட்போம். ஆமா கேட்க. இப்ப காலம் மாறி போச்சுல. ஆமா நித்த 2 கட்சி மாதிரிதான். அதனால இந்த இசக்கியம்மன் திருவாலயத்திலே ஆமா ஐயா அடியால் பாடம் வந்துள்ளேன். ஆமா நான் பாடும் பாட்டிலே பழுது குச்சம், சொல் குச்சம், இசை குச்சம், ஆமா ஐயா சாரியல குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் இருந்தாலும் இதுக்கு முன்னால வில்லு படிச்சு இப்ப ஊடால ஒரு 4 வருஷமா கும்மிப்பாட்டு அதிகமா இருக்கிறதுனால இப்ப வில்லுக்கு 4 வருஷமா வில்லு பாட்டுக்கு போகல. வில்லு பாட்டு ரொம்ப கெம்பல. ஆமா ஆனா பார்த்தேன் என் குருநாதர் இப்படி எல்லாம் இருக்க கூடாது. இவ்வளவுக்கும் நீ மத்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க பெரியம்மா ஒருத்தி வில்லுக்காரி பிச்சம்மா பேரும் போலும் வாங்கினவா. ஆமா ஊர்லயே அப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்தவன் நீ கட்டாயம் நீ வில்லு பாட்டு படிக்கணும்பா. நீனும் நல்ல முறையா பேர் வாங்கணும். கும்மி பாட்டுல ஒரு நல்ல பேர் வாங்கிட்ட. உலகத்திலே வில்லு பாட்டுலயும் நீ படிச்சு பேர் வாங்கணும்னு சொல்ல பேத்தான் இப்போ 2 முறையா அடுத்த வில்லு பாட்டுக்கு நான் வந்துட்டே இருக்கோம். அதனால அனைத்து மக்களும் நான் முன்ன பண்ண படிச்சாலும் கொஞ்சம் ஆதரிக்கணும். நம்ம சொந்தக்காரங்க எனக்கு புதுசாதான் வந்து இப்ப 4 வருஷம் கழிச்சு படிக்கணும்னா ஆமா தொடர்ந்து இப்ப கும்மி பாட்ட சொல்லுங்க. இப்பேற்பட்ட பாட்டுனாலும் படிச்சிருவேன். எல்லாருக்கும் தெரியும். இப்ப 4 வருஷம் விட்டு போச்சு இந்த வில்லு பாட்டுல. சரி இந்த 2025ல இருந்து இசக்கியம்மா அருளால நானும் வில்லு பாட்டு ஒரு அதிக அளவு படிக்கணும் எனக்கு ஆர்வம் வந்துள்ளது. அதனால நான் பாடும் பாட்டிலே பழுது குச்சம், சொல் குச்சம், இசை குச்சம், சாரீர குச்சங்கள், எங்க ஆட்களிலே ஒரு குச்சம் இருந்தாலும் மேலதாளத்திலே ஒரு
குற்றமுறை இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி ஆதரிப்பீர்களோ ஆமா அதே போல அடியாளையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமா அது மட்டும் பூசை செய்யும் பூசாரிக்கு ஐயா கோட்டனை பூசை செய்யும் பூசாரிக்கு அது போக 5-10 காணிக்க போட்டா சரி அத அவங்க செலவுக்கு வச்சுக்கிடணும். நம்ம தட்டுல தாம்பலத்துல விழுந்து அந்த சிவகாமி தாசியும் சிதம்பரநாதருக்கும் அதவே கொடுத்து ஆமா ஐயா அப்படியே செல்ல பிள்ளையாகவே அந்த சிதம்பரநாதரையும் சிவகாமி தாசியும் ஆமா ஒரு வந்த விவரத்துல ஒரு வீடு கட்டி சரி ஒரு அழகான வீடு கட்டி இந்த ஊர்ல நீங்க இருந்துக்கணும்னு சொல்லி ஆமா ஏன்னா யாரா இருந்தாலும் அந்த தொழிலாளி பிள்ளைய ஆதரிக்கணும். ஆமா நம்ம வந்தா நம்ம அக்கா படக்குன்னு அந்த வீட்டுக்குள்ள போய் இருந்துக்கோங்க துணி மாத்திக்கோங்க எவ்வளவு ஆதரிச்சாங்க. வாசல்ல தான் நம்ம வண்டியை நிறுத்தணும் நம்மள வாங்க இருங்க நம்ம வில்லுதானா வயிற்றுல நம்ம வீட்டுல இருங்கன்னு சொன்னாங்கல்ல அதே போல அந்த சிவகாமி தாசியும் சிதம்பரநாதரும் அந்த பலக நல்லூரில வாழ்ந்து வருகிறார்கள். அந்த அம்மையப்பன் கிருபையால சிவகாமி தாசிக்கு கண்ணு கொஞ்சம் மாறு கண்ணு ரேச மாறு கண்ணு அதனால அந்த சிவகாமி தாசிக்கு மாறு கண்ணு பொண்ணு தாசி ஆமா உங்களை பார்க்கையில அங்க பார்க்க மாதிரி இருக்கும். அதனால அந்த மாறு கண்ணு பொண்ணு தாசியும் சிதம்பரநாதரும் ஆமா அண்ணாமன் வந்து ஏவியோமா மன்னவன் தேவியோமா ஐயா மனமகிழ்ந்து வாழ்ந்து கொண்டவன் தேவியுமா செல்ல பழகநல்லூர் தன்னதில ஐயா குணமுடனே வாழ்ந்து ஈசனும் கிளியும் பொண்ணு தாசி ஐயா சிதம்பரநாதரும் ஐயா ஒருவர் சொல்ல ஒருவர் அங்க ஒற்றுமையா வாழ்ந்து மன்னவனும் தேவியுமாக மனமகிழ்ந்து வாழ்ந்து வரக்கூடிய நாளையில அந்த அம்மையப்பன் ஆலயத்திலே தினசரி நடனம் ஆடுவதும் அதுல கிடைக்கிறத கொண்டு அவங்கள வயிற்று பிழப்ப கழிச்சு கொண்டு இருப்பதும் வழக்கமாகவே இருந்தது. சரி அந்த சிவகாமி தாசிக்கும் சிதம்பரனாருக்கும் நாளுக்கு நாளாக நாள் கழிய அவருக்கு என்ன இருந்து என்ன செய்ய என்ன இருந்து என்ன செய்ய சிவகாமி தாசிக்கு சிதம்பரநாதர் பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொன்னையால பிள்ளை இல்ல மண் இருக்கு மனை இருக்கு மண்ணையால மதலை இல்ல அம்மையப்பா என்ன மண்ணப்பா இதுவரைக்கும் பிள்ளையில ஆண்டி அடித்தேனா அந்த நேர பேசினேனா பிச்சைக்கு வந்தவர பின்னால் வர சொல்லல அண்ணன் கட்டு வந்தவர் அடுத்து வர சொல்லல தாயில்லா பிள்ளையலை வாங்கி தலைகளில இல்ல மதலைகளை வாங்கி மண்டையில கொட்டினேனா நான் என்ன பண்ண பாவம் செய்தே என்ன பண்ண பாவம் செய்தே இதுவரை குழந்தை இல்லை என்ன பண்ண பாவம் இதுவரைக்கும் கொத்த குறைத்தேனா காலந்தேனா பாதவத்தி சண்டாளிலே ஒரு மரமா ஏலக்கா காய்க்குமா ஏலக்கா காயாமல் இழந்து கைவந்தானே ஆண்டவா பகவானே என்ன சாமி நான் என்ன மண்ணா பாவம் செஞ்சேன் கொத்தை குறைத்தேனா குறமர கலந்தேனா மரக்கா போட்டு கலந்தேனா பட்ட நல்லதில பதற கலந்தேனா பதற அள்ளி கலந்தேனா கன்றுக்கு பால் இல்லாமல் கறவைக்கு வித்துட்டேனா கறந்து கொண்டு கடையில கொண்டு நான் வித்துட்டு வந்துட்டேனா நான் கறந்து வச்ச பாலதில பாத வெத்தி சண்டாளி கலப்படம் செய்துட்டேனா செய்தேனா அம்மையப்பா ஆமா இதனால
இது வரைக்கும் நான் இன்னும் ஆலயத்திலே ஆடி வந்தேன். ஆமா ஆமா என் கண்ணுக்கு அப்புறமா இந்த ஆலயத்தில என்ன சிவகாமி தாசி மாறுகண்ணு பொண்ணு தாசி பிள்ளைல ஆடுதுன்னு சொல்லி இன்னாரு மாமா இன்னாருன்னு சொல்லி ஒரு பேர் வரணும். சரி அதனால் நான் என்னோட காலம் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு பிள்ளை இல்லாட்டா உன் ஆலயத்தில யார் வந்து ஆடுவா? ஆடுவா ஆடுவா அந்த சிவகாமி தாசியானவா ஆமா ஆமையா பிள்ளை இல்லாமல் அழுது புலம்பினால் ஆறாத கண்ணீர் வடித்தா. கண்ணீர வடித்தா அவ முத்து முத்தா கண்ணீரே முகங்கள் எல்லாம் வடிக்க. ஆமோ பவளம் போல் கண்ணீரே பக்கமெல்லாம் தான் வடித்தா. மாமையா ஆறாத கண்ணீரே அங்கமெல்லாம் தான் வடித்தா. வடித்தால் வடித்தா அந்த பலகநல்லூர் அம்மையப்பன் ஆலயத்திலே ஆமையா அம்மையப்பனை நினைத்த அனுதினமும் ஆமா அவர் வாசலில் நின்று வணங்கி கொண்டு சரி அம்மையப்ப ஆலயம் தவிர நமக்கு எந்த ஆலயமும் கிடையாது. கிடையாது கிடையாது அவர் வாசலிலே நாம தவம் இருக்க வேண்டும் என்று ஆமா ஆமாம்மா அந்த சிவகாமி மாறுகண்ணு பொண்ணு தாசியானவா என்ன செய்தா அவ குளித்து நல்ல நீராடி கோயில் உணராமல் அந்த திருநீரை காப்பனது சிவகாமி தாசியா அம்மைய